சாச்சிருச்சு. டேய் சடையா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. உடனே பெரிய ஆண்டைய கூட்டிக்கிட்டு இங்க வரணும். சரிங்கம்மா. வரி புலி வலையில சிக்கிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. சரிங்கம்மா. எங்க அந்த சந்திரமோகன்? சோபாஷ் சோபாஷ். மோகினி, திவ்ய மோகினி. இதோ வந்துட்டே இருக்கேன். ஆஹா, ஆசத்திட்ட மோகினி, ஆசத்திட்ட. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துட்டியே. ஆமா, ரொம்ப சிரமப்பட்டுட்டியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மகுடிக்கு அடங்கின பாம்பா கூப்பிட்ட உடனே வந்துட்டா. என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தான். அதை சமாளிக்க முடியாம பால்ல தூக்கு மாத்திரையை போட்டு கலந்து கொடுத்து படுக்க வச்சுட்டேன். சாபாஷ் சாபாஷ். நம்பூதிரி, நீ மண்டல பூஜையை எப்படி நடத்த போறேன்னு நான் பார்க்கிறேன்டா, பார்க்கிறேன். திவ்யமோகினி, நீ உண்மையிலேயே ஜகஜால வித்தக்காரிதான். எங்கே நீ இந்த சந்திரமோகன் விஷயத்துல தோத்துடுவியோன்னு பயந்துகிட்டு இருந்த, ஜெயிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்ட. எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பாராட்டு? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க போறேன். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். கவலையே படாத, நாம எப்போ நல்லாவே இருப்போம். முதல்ல இவன் விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. டேய் வாங்கலாங்க, தூக்குங்களா. அடுத்து நான் என்ன செய்யணும்? அரண்மனைக்கு திரும்பிடவா? அரண்மனைக்கா? அரண்மனையில யாரு இருக்கா? ஒரு பயனும் இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா மோகினி, நான் இல்லாத நேரத்துல என் மகன் ராயனையும் மருமகனையும் இந்த சந்திரமோகன் சந்திச்சு அவங்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளப்பி கொண்டு போயிட்டான். கங்கம்மாவையும் சேர்த்து இருக்காது. சந்திரமோகன் ஒரு காலம் இதை செஞ்சிருக்க முடியாது. எப்படி சொல்ற? நான் சந்திரமோகனை இங்க கூட்டிட்டு வந்ததே கங்கம்மாவோட பேரை சொல்லிதான். கங்கம்மா உனக்காக காத்துட்டு இருக்கா வான்னு சொன்னேன். உடனே வந்துட்டான். நீங்க சொல்ற மாதிரி அவனே அரண்மனைக்கு வந்து கங்கம்மாவை கூட்டிட்டு போயிருந்தா என் பேச்ச கேட்டு ஏன் பின்னாடி எப்படி வந்திருப்பான் சொல்லுங்க. குழப்பமா இருக்கு. அங்க நம்ம வீட்டுக்கு சந்திரமோகன் வந்ததா உங்களுக்கு யார் சொன்னா? இந்த வேலைக்கார பசங்கவா? இல்ல, அது போய் உங்க மக ராயர் நாடகம் ஆடுறாரு. எங்க ஒருவேளை இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டா தன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவீங்களோன்னு பயந்து போய்தான் அவர் சந்திரமோகன் மேல எல்லா பழியும் போட பாக்குறாரு. இது அவரோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோன்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இருக்கு என்ன? அதான் உண்மை. இப்ப என்ன செய்ய போறீங்க? மோகினி, இப்ப நாம பயப்படுறதுக்கோ பதட்டப்படுறதுக்கோ ஒண்ணு இல்லை. கங்கம்மா அங்க போயிட்டா கூட இப்ப சந்திரமோகன் நம்ம கையில தான் இருக்கான். அவன் இல்லாம மண்டல பூஜை நடக்கவே நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பைராகி கையால சந்திரமோகன் காளிக்கு பிரசாதமாக போறான். அதுக்கப்புறம் மண்டல பூஜை எப்பவுமே கிடையாது. சித்தனை நம்பூதிரி மட்டுமில்ல, என் மகன் ராயன் கூட சேர்ந்து ஏமாற போறான். இப்ப என் கவலை எல்லாம் என் பேரன் கோபால பற்றி தான். அவருக்கு என்ன? அவனை எதிரிங்க கூட சேர்ந்துடுவானோன்னு கவலையா இருக்கு. அப்படி நடந்தா அதுக்கு பிறகு நாம இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு பிரயோஜனமே இல்லை. கவலைப்படாதீங்க. அந்த கூட்டத்துல இருந்து அவரை பிரிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படி எப்படி? களத்துல நானே இறங்குறேன். சப்தக்கன்னி கோயிலுக்கு போறேன். மோகினி, அது ஆபத்து. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க பேரை என் கழுத்துல கட்டின தாலி, உங்க ஜமீனுக்கு மருமகங்கிற தகுதி, இது ரெண்டும் எனக்கு இருக்கிறப்ப யாரு என்ன பண்ணிட முடியும்? நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மோகினி, நான் புறப்படுறேன். எதுக்கு ரொம்ப கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் உங்க முடிவுன்னா நானும் மாமியார் மாமனார்னு ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டாம இந்த பண்ணக்காட்டோட ஜமீன்தாரணியா சுதந்திரமா வாழ்ந்துட்டு போறேன். போதுமா? போதும். அந்த கனவு காணாது. இங்க தெய்வ சக்தி செயல்பட ஆரம்பிச்சாச்சு. இனிமே உன் கனவு பலிக்காது. சரிங்க மாமனாரே. டேய், நீ என்ன மாமான்னு உறவு சொல்லி கூப்பிடாத.
நீ எனக்கு மருமகளே இல்ல. நீங்க சொன்னா போச்சா? உங்க மகன் என் கழுத்துல தாலிய மட்டும் கட்டல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்தும் போட்டிருக்காரு. இந்த உறவை யாராலையும் மாத்த முடியாது. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் உங்க மருமக தான். ஏய், இவனுக்கு குணமாகட்டும், இவனை வச்சு உன் கணக்கை தீர்த்து வச்சிடறேன். பார்க்கலாம். உங்களால இங்க எதையும் ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா இந்த பூஜையில கலந்துக்க வேண்டிய முக்கியமான ஒருத்தருக்கு இந்நேரம் பலி பூஜை ஆரம்பமாயிருக்கும். ஐயோ, என்னடி சொல்ற? யாருக்கு என்ன ஆச்சு? ஆஹா, யாரும் பயப்பட வேண்டாம். இவா என்ன வேணா பேசிட்டு போட்டும், பாவம். அகங்காரம், ஆசை, மோகம் இதெல்லாம் இவ கண்ணை மறைச்சிருக்கு. எல்லா காரியங்களும் நல்ல விதமா நடந்து முடியும் போதுதான் இவளுக்கு தெரியும். அந்த பாண்டியை விட தெய்வ பாண்டியத்தீங்கள் தான் பெருசுன்னு. அம்மா தாயே, அப்படி கொஞ்சம் ஓரமா நின்னு இங்க நடக்கிறத வேடிக்கை பாரு. போன்னு சொல்றேல.